الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسولہ النبی الکریم اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین صدق اللہ مولانا العظیم۔ حضرات گرامی، اللہ اسم ذات اور اللہ کا معنی الہ، الہ کا ترجمہ کرنے جائیں گے تو معبود کا ترجمہ کرنے جائیں گے تو پالنے والا، پیدا کرنے والا، اور اس کا بھی ترجمہ کرنے جائیں گے تو ایک ہی معنی نکلے گا، وہ ہے تمام صفتوں کو، یعنی صفات کمالیہ 90 صفتیں جس میں ہیں اسی کو اللہ مانا جاتا ہے، اسی کا سجدہ کرتے ہیں جسے معبود مانا جاتا ہے۔ معبود کون ہے؟ الہی کو معبود کہتے ہیں۔ سمجھ میں آ گیا نا؟ اور دوسری بات جو ہے رحمان کی صفت دیکھو، فسجدوا الا ابلیس ابا واستکبر وکان من الکافرین میں رحمان کی صفت شیطان پر کام نہیں کی، اور یہ دونوں پر، فرشتے اور شیطان دونوں بھی جو ہے، شیطان سجدہ نہ کیا، فرشتے بھی نہیں کیے، اسے دیکھ کر فرشتے بھی انکار کر دیے، لیکن رحیم کی صفت فرشتوں پر کام آئی۔ فرشتوں پر رحیم کی صفت کام کرنے سے رحیم اڑیے صفت ملک مارنگلک ویل سنج کارنت نال ملک مارنگ فرشتے کفر سے بچ گئے۔ رحمان کی صفت صرف کام کری تو شیطان کانا من الکافرین ہو گیا۔ تو رحمان کی صفت صرف مسلمان پر نہیں، کافروں پر بھی، مشرکوں پر بھی، منکروں کو بھی کام کرتی ہے۔ رحیم کی صفت صرف اللہ جس پر فضل کرتا اسی پر رحیم کی صفت کام کرتی ہے۔ இப்போ மூணா நாலாவது صفت இப்போ इसमें ذات தெரிஞ்சுக்கிட்டீங்க، நாலாவது صفتக்கு போவோம்۔ ملک، ملک کا معنی یا کر مالک یا عربی میں ملک۔ اب یہ مالک جو ہے یہ بادشاہ کو کہتے ہیں، بادشاہ ارسل۔ اب یہ بادشاہ جو ہے یہ حقیقی بادشاہ، دنیا کی جتنے بھی بادشاہ ہیں جیسے کہ نمرود، فرعون، یہ سب جتنے بھی ہیں، اور جہاں کے چیف منسٹر ہو، پرائم منسٹر ہو، یہ سب جتنے بھی بادشاہی بنائے گئے، اورنگزیب ہو، اکبر ہو، اور یہ سب بادشاہ مجازی بادشاہ ہیں، اور ہر گھر کا ہر ایک بادشاہ ہے، لیکن اللہ تبارک و تعالی حقیقی بادشاہ ہے، اسی کو مالک کہتے ہیں۔ اب مالک کی صفت کیا ہے؟ اس میں سب سے بڑی چیز இதில் தெரிஞ்சிக்கிற விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், சில விஷயங்கள் நான் தமிழ்லையும் சொல்கிறேன் உங்களுக்கு, சில விஷயம் உருதுல நான் சொல்லிட்டு போயின்னு இருக்கிறேன்। இதில் முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் பாஸ், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், அவன் தான் மாலிக்। மற்றவங்க வந்து நான் இதுக்கு மாலிக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச ஜுபேர் மௌலாவுக்கு தெரிஞ்ச ஒரு மாலிக் இருக்கிறார், அவர் மாலிக் தானே அப்படின்னு சொன்னால் அந்த மாலிக் வந்து வெறும் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் திருடிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் மாலிக்கு। ஆனால் அல்லாஹ் பாஸ்லேயும் அவன் தான் மாலிக்கு, நாங்கள் யாருமே இல்லாத டைம்லேயும் அவன் தான் மாலிக்கு, நாங்கள் யாருமே இருக்கிற டைம்லேயும் அவன் தான் மாலிக்கு, எல்லாமே யாருமே இல்லாமல் போன பிறகு அவன் தான் மாலிக், அதிபதி। इसे बोलते मालिक, यानी हकीकी। ये अल्लाह तबारक व तआला सबको मालिक बनाता है। अल्लाह तबारक व तआला की सिफत है, यार அவன் விரும்புனானோ அவனை வந்து ராஜா ஆக்குவான், அவன் மந்திரி ஆக்குவான், என்ன குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் உட்கார வைப்பான்। இன்னைக்கு அப்படி தானே ஆட்சியெல்லாம் நடக்குது। ஆனால் அவன் இவன் மாலிக்காக இருப்பானா, இறந்து போயிட்ட பிறகு அவருடைய பில்டிங் இருக்கும், அவருடைய சேர் இருக்கும், அவருடைய லிபாஸ் இருக்கும், அவர் இருக்க மாட்டார்ல। ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது, அல்லாஹ் எப்பவுமே இருப்பான், இருக்கிறான், இருந்து கூட இருப்பான்। ये चाकर हकीकत, इसे बोलते मालिक। और उसके बाद कुद्दूस की सिफत है, कुद्दूस कहते हैं पाक। सुबहान को भी पाक कितना बोलते हैं हजरत? हाँ, कुद्दूस जो है हर ऐब से पाक। कुद्दूस का माना उसमें कोई ऐब तुम्हें बता नहीं सकते। देखो हजरत सरकार आकर
புரிய வைக்கிறார், பேசுகிறாரு. ஆனால் சர்க்காருடைய குறை என்னன்னா கோபம் வந்துடும். சர்க்காருடைய குறை என்ன அப்படின்னா நேரத்துக்கு வரமாட்டாங்க. சர்க்காருடைய குறை என்னன்னா அவங்களுக்கு வந்து உருது பேசுனாங்கன்னா தமிழ் பேச மாட்டாங்க, தமிழ் பேசுனா உருது பேச மாட்டாங்க, ரெண்டு பேசுனா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இது எல்லாம் ஒரு ஆளுடைய ஒரு குறை. ஆனால் இந்த குத்தூஸில் வந்து எந்த குறையும் இல்லாதவனுக்கு தான் குத்தூஸ் சொல்கிறது. खुद्दूस का माना क्या है? हर ऐब से पाक. अब ऐब को क्या बोलते हैं तमिल में? குறைகள். எந்த இப்போ தமிழில் என்ன சொல்கிறாங்க, தமிழ் ஆளுங்க அதை தர்ஜமா பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், எந்த குறையும் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து சிகப்பாக இருப்பார், ஆனால் இந்த இடத்துல வந்து பிளாக்னஸ் இருக்குது வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிளாக்காக இருப்பார், ஆனால் வந்து அவர் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பார். ஒருத்தர் வந்து பிளாக்காகவும் இருப்பார், கொஞ்சம் ஒயிட்டாக கலந்து இருப்பார், நம்ம சைஃபுல்லா மாதிரி, ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பார். ஆனால் அல்லாஹ் வந்து எந்த ஆயபம் கிடையாது, நீங்கள் எடுத்து காட்டவே முடியாது. மனுஷனுக்கு 1000 குறைகள் எடுத்து காட்டிடலாம், ஆனால் அல்லாஹ்க்கு எந்த குறையும் காட்ட முடியாது. அதுக்கு பேர் தான் குத்தூஸ். உஸ்கா மானா ही कुद्दूस कहते हैं. कुद्दूस का माना हर ऐब से पाक. परवरदिगार किसी ऐब से जो है अल्लाह तबारक व तआला की ज़ात ऐब ज़्यादा नहीं है, ऐब उसमें नजर ही नहीं आएगा. कोई ऐब उसमें ढूंढता है तो उसे ऐब 1000 ऐब उसके दिख जाएंगे. मखलूक ऐब ढूंढना शुरू करेंगे, इंसान ऐब ढूंढना शुरू करेगा तो 1000 चीज खुद में नजर आएंगे, लेकिन खुदा में नजर नहीं आएंगे. इसी को अल्लाह कहते हैं, इसी को कुद्दूस कहते हैं. अब उसके बाद की सिफत, 5वीं सिफत सलाम. सलाम का माना सलामती रखने वाला. मुसलमान को देखते ही सलाम अलैकुम बोलता. ये अस्सलाम अलैकुम का माना क्या? मैं मुसलमान हूं, मेरी वजह से तुम्हें कोई तकलीफ नहीं आएगी. अब इन्हें वालेकुम अस्सलाम बोलता, इसमें भी सलाम का लफ्ज है. ये वालेकुम अस्सलाम का माना क्या है? उन्हें पलटा कर बोलता कि मेरे तरफ से तुम्हें भी कोई परेशानी नहीं. इसमें मुसलमान देखकर सलाम कर लेता. सो वजह ये पड़ोसी को देखकर, मुसलमान को देखकर, भाई को देखकर, इस तरीके से गली में हर एक मुसलमान देखकर, तिजारत करने वाला, खरीदार, दुकानदार, लेने वाला, கடைக்கு போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வாலிக்கும் சலாம் இவர் சொல்றார். இவர் வந்து கறி கொடுக்கிறவர். ஏன்னா இவர் சலாம் சொல்லிட்டா நம்மளை ஏமாத்த மாட்டார், நான் முஸ்லீம். அவர் வந்து வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டார்னா காசு கொடுக்கறதுல இவர் கஞ்சத்தனம் பண்ண மாட்டார், நம்ம கேட்குற பில்லு கொடுப்பார் அப்படின்னு அவர் வாலைக்கும் அஸ்ஸலாம். இந்த 2 சலாம்லயும் 2 பேருக்கு சலாமத்தி இருக்கணும். அந்த சலாமத்திக்கு பேர் தான் சலாம். இது யார் உருவாக்குறதுங்க? இதுவுடைய इसमें जात यार किटर की इधुड़िए सिफत यारुड़िए यार हुकूमत को क्या बोलते यार ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யார் இது மேல ஆட்சி செய்றாங்க இந்த சலாம் என்ற சிஃபத்துக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ். அந்த அல்லாஹ்க்கு இலாஹ்க்கு போயிட்டோம் நம்ம. இப்போ நான் 3 சிஃபத் சொல்லிட்டேங்க. மாலிக், அப்புறமா குத்தூஸ், சலாம். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல மோமின் என்ற சிஃபத்துக்கு நம்ம போவோம். இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரஹ்மான், ரஹீம், மலிக், குத்தூஸ், சலாம், இந்த 5 சிஃபத்து வர்ற வேலைக்கிழமை வரைக்கும் நீங்க பை ஹார்ட் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ரஹ்மான், ரஹீம், மலிக், குத்தூஸ், இந்த 5 சிஃபத். इसमें जात வந்து அல்லாஹ் வலியுல்லஸீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் வாலோं का दोस्त है. இப்போ அல்லாஹ்வை யார் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் தான் ஈமான் வாலா. அப்போ நீங்க சொல்வீங்க शैतान வந்து सजदा செஞ்சாங்க ஆனா புரிஞ்சிக்கலையே. शैतान सजदा करया लेकिन अल्लाह को जिस तरीके से समझना चाहिए उस तरीके से नहीं समझा, लेकिन इसलिए काना मिनल काफिरीन. और क्या वास्ते काफिर हुआ? अबा वस्तकबरा, उसकी बड़ाई बयान किया, अनानियत पेश किया, बड़पन बताया, इसलिए वो काफिर हो गया. फरिश्ते किस लिए बच गए? उनकी अल्लाह तबारक व ताला के मखलूक बनकर खालिक की उलूहियत में उन लोग दखल नहीं दिए. खालिक को जो है बात करना इस तरीके से नहीं किए, बड़ाई बयान नहीं करे, फौरन
ला इल्म लना इल्ला मा अल्लमतना, हमें वो इल्म नहीं है, मालूम नहीं है, यानी मालूम नहीं है बोलकर सरेंडर हो जाना ये फरिश्तों की आदत है। तो सरेंडर होते ही अल्लाह तबारक तआला रहीम की सिफत उन पर पेश किया, रहीम की सिफत जाहिर किया, रहीम की सिफत तजल्ली डाला। ரஹீம் की சிஃபத் में क्या है, ரஹ்மான் என்ற சிஃபத்ல வந்து அவன் ஜன்னத்துக்கு போகவே முடியாது. ரஹ்மானுடைய சிஃபத் இப்ப இருக்கிற எம்எல்ஏங்க எம்பிங்க மேல எல்லார் மேலேயும் ரஹ்மானுடைய சிஃபத் இருக்கு, காஃபர் மேல ரஹ்மானுடைய சிஃபத் இருக்கு. ஆனா அதே மினிஸ்டர்ல அதே எம்பி எம்எல்ஏல முஸ்லிம் இருந்தாதான் ரஹீமுடைய சிஃபத் வேலை செய்யும். வெறும் வந்து அவர் நல்லா இருக்கிறாருங்க இவர் நல்லா இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னா இந்த காஃபர் பசங்களுக்கு அல்லாஹ் தான் ரஹ்மானுடைய சிஃபத்து போட்டிருக்கிறான். ரஹீமுடைய சிஃபத் உங்களுக்காக இருக்குது. ரஹீமுடைய சிஃபத்துல என்ன இருக்குன்னா லாபம், கண்டிப்பா எவ்வளோ பெரிய பாவயாளி எவ்வளோ பெரிய कितना बड़ा भी गुनाहगार क्यों ना हो उसे एक ना एक दिन जन्नत में जाना ही है, इसे बोलते रहीम। और मलिक की सिफत क्या है, वो जन्नत का मालिक है, इसलिए वो तुम्हें चाहे तो वो जरूर तुमको लेकर जा सकता है। खुद्दूस की सिफत क्या है, तुम्हारे आयबों को पाक कर दिया, वो बगैर आयब के है इसलिए जन्नत को लेकर गया। सलाम की सिफत क्या है, तुम सलाम सलाम पुकारने की वजह से तुम पर सलामती कर दिया, जन्नत को लेकर चले गया। तो ये 5 सिफत भी हजरत अबू बकर सिद्दीक रजी अल्लाह ताला अन्हु का फरमान है कि ये सिफतों को जो 99 सिफत जो याद करेंगे उनको मैं जन्नत में लेकर जाऊंगा। अब ये माना जानते ही ऐसा मालूम होता है कि हम जन्नत ही में है। अल्लाह तबारक व तआला इतना करम नवाजी हम पर किया है, நாங்க ஜன்னத்திலேயே இருக்கிறோம், அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்க மேல கிருபை செஞ்சிருக்கிறான். இந்த கிருபைக்கு பேர் தாங்க ரஹீம். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயத்தை இந்த 5 சிஃபத் இந்த மாதிரி நான் சொல்ற மெத்தடில் வந்து நீங்க பைஹாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹுல் அசீஸ் 99 சிஃபத் ரொம்ப உங்களுக்கு லேசாயிடும். இன்ஷா அல்லாஹ் வந்து இப்போதைக்கு நாங்கள் 5 சிஃபத் நாங்கள் பைஹாட் பண்ணிடுவோம். அது பாருங்க, ரஹ்மான், ரஹீம், மலிக், குத்தூஸ், சலாம் என் சிஃபத்தோம் பர் இது 5 सिफत நம்ம கூப்பிடும் போது 5 सिफत நம்ம படிக்கும் போது ये 5 सिफत भी पढ़ने के वक्त पर इसे याद करने के वक्त पर रहमान की सिफत को याद समझ के करो. रहमान की सिफत उड़े अर्थम पुरिंजिकिटे செய்யுங்க. रहीम उड़े सिफत अर्थम रहीम की सिफत समझ कर करो, और इसी तरीके से मालिक की सिफत समझ कर करो, और इसी तरीके से खुद्दूस की सिफत समझ कर करो, सलाम की सिफत समझ कर करेंगे. जो लज्जत जो मजा समझ कर करने में है वो बेसमझे में ना समझे में नहीं आ सकता. इसलिए अल्लाह तबारक व तआला बोलने से बढ़कर समझाने से बढ़कर समझने की तौफीक अता फरमाए. वमा अलैना इल्लल बलागुल मुबीन.